ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம க்ரோஷே வீடியோவில் இந்த சிம்பிளான ஃப்ளவர் தான் போட போகிறோம். ரொம்ப ஈஸியான ஃப்ளவரு, பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை லேர்ன் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ஃப்ளவர் எப்படி போடலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒயிட் கலர் நூலும் பிங்க் கலர் நூலும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஹூக் வந்து 2.5 mm ஹூக் எடுத்துருக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் நூல் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் நூல் எடுத்துகிட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு இப்போ இந்த மேஜிக் ரிங்கில் நம்ம 3 செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1 2 3 போட்டுட்டு இதில் 8 டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதாவது இந்த 3 செயின் ஸ்டிச்சையும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷேயாக நம்ம நினச்சிக்கிடணும். இது போக 8 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 சாரி 8 போட்டுக்கணும். இந்த 3 செயின் ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, இதை சேர்த்து 9 1 2 3 4 5 6 7 8 9 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போது மேஜிக் ரிங்கை டைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா 3 செயின் ஸ்டிச், இதில் 3ஆவது செயின் ஸ்டிச்சில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு இதில் 9 டபுள் க்ரோஷே இருக்குது. இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கலரை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு பிங்க் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது அடியில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழே உள்ள ஒயிட் கலர் த்ரெட்டை இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிங்க் கலர் நூலில் நம்ம 3 செயின் ஸ்டிச் போட போகிறோம். 1 2 3 இந்த ஒயிட்டை டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இதுக்கு நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச்சில் இந்த 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு அடுத்த செயின் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. 1 2 அடுத்த செயின் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. 3 4 அடுத்து 5 6 சேமான செயின் ஸ்டிச்சில் 5 6 அடுத்து 7 8 ஒரே செயின் ஸ்டிச்சில் 7 8 7 8 அடுத்து 9 10 9 10 next 11 12 11 12 11 12 அடுத்து 13 14 13 14 அடுத்து 15 16 15 16 நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு செயின் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே தான் போடணும். 17 நம்ம இந்த ஏற்கனவே 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷேயை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா மொத்தம் நமக்கு 18 டபுள் க்ரோஷே கிடைக்கும். இப்போது நம்ம அந்த 3 செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதில் அந்த 3ஆவது செயின் ஸ்டிச்சில் நம்ம இப்போது அது வழியாக விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். 1 2 3 3ஆவது செயின் ஸ்டிச் வழியாக விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு த்ரெட்டை கொஞ்சம் இழுத்து விட்டு
ஓகே, இப்போ நமக்கு இதில் 18 டபுள் க்ரோஷே இருக்குது. இப்போ அகைன் நம்ம ஒயிட் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம வந்து லாஸ்ட்டு போட்டோமே 17 அண்ட் 18 டபுள் க்ரோஷேக்கு இடையில விட்டு ஒயிட் கலர், அதாவது நம்ம லாஸ்ட்டாக பிங்க் கலர் முடித்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த கேப்புக்கு அடியில் விட்டு ஒயிட் கலர் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதே சேம் கேப்லேயே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அதே கேப் வழியாக விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 4 செயின் ஸ்டிச் 1 2 3 4 செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம 1 2 2 டபுள் க்ரோஷேக்கு அடுத்து இடையில விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? போட்டுட்டு திரும்ப அகைன் 4 செயின் ஸ்டிச் 1 2 3 4 போட்டுட்டு திரும்பவும் 2 டபுள் க்ரோஷே இடையில விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. அகைன் 1 2 3 4 செயின் ஸ்டிச் போட்டுட்டு 2 டபுள் க்ரோஷே எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. திரும்ப 4 செயின் ஸ்டிச் 1 2 3 4 செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் 2 டபுள் க்ரோஷேக்கு இடையில விட்டு, அதாவது அதுக்கு அடுத்து 2 டபுள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணி அந்த கேப்பில் விட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே. திரும்பவும் 4 செயின் ஸ்டிச் 1 2 3 4 செயின் ஸ்டிச் போட்டு 2 டபுள் க்ரோஷேக்கு அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. திரும்பவும் 4 செயின் ஸ்டிச் 1 2 3 4 போட்டு 2 டபுள் க்ரோஷேக்கு இடையில விட்டு, அதாவது ஒவ்வொரு இந்த சிங்கிள் க்ரோஷேக்கும் இடையிலையும் 2 டபுள் க்ரோஷே இருக்கணும். சிங்கிள் க்ரோஷே. திரும்பவும் 4 செயின் ஸ்டிச் 1 2 3 4 போட்டுட்டு 2 டபுள் க்ரோஷேக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த கேப் வழியாக விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. அகைன் 4 செயின் ஸ்டிச் 1 2 3 4 செயின் ஸ்டிச் போட்டு திரும்ப 2 இதை விட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. லாஸ்ட்டாக 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டுட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தோம்ல, அது பக்கத்துலேயே அந்த கேப்லேயே விட்டு அகைன் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ நமக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 பார்ட் இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 6 டபுள் க்ரோஷே 1 2 3 4 5 6 டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ 2 தடவை yarn ஓவர் பண்ணி நம்ம ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். இந்த நடுவில் உள்ள இதுக்கு நேராக உள்ள டபுள் க்ரோஷே வழியாக விட்டு 2 வெளியே எடுத்துருங்க. 1 2 3 2 டைம்ஸாக புல் த்ரூ பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 6 டபுள் க்ரோஷே 1 2 3 4 5 6 டபுள் க்ரோஷே போட்டு கொஞ்சம் நெருக்கி விட்டுக்கோங்க. போட்டு ஒரு லாஸ்ட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதே மாதிரி இப்போ 2 டைம்ஸ் yarn ஓவர் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல டபுள் க்ரோஷே, அதுக்கு நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷேல விட்டு yarn இப்படி வெளியே எடுத்துகிட்டு 2 டைம்ஸாக இப்படி வெளியே எடுத்துருங்க.
இது வந்து நம்ம டபுள் க்ரோஷேக்கில் 2 டைப்ஸ் எடுப்போம்ல, இது 3 டைம்ஸ் எடுப்போம். இது பேர் வந்து டபுள் ட்ரிபிள் க்ரோஷே. ஓகே, இப்போ அகைன் திரும்ப இந்த இதில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து 6 டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 டபுள் க்ரோஷே போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதே மாதிரி 2 டைம்ஸ் yarn ஓவர் பண்ணி இதுக்கு அடுத்த டபுள் க்ரோஷேல விட்டு ரெண்டாக வெளியே எடுத்துரும். 1 2 3 2 லூப்பாக 3 டைம்ஸ் வெளியே எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து 6 டபுள் க்ரோஷே. இதே மாதிரி எல்லா பெடல்ஸ்லையும் நம்ம போடணும். நான் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். ஸோ நான் எல்லா பெடல்ஸையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 7 பெடல் போட்டாச்சுங்க. 1 2 3 4 5 6 7 பெடல் போட்டாச்சு. இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இதில் திரும்ப 6 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 4 5 6 போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ 2 டைம்ஸ் yarn ஓவர் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக இந்த டபுள் க்ரோஷேல விட்டுருக்கோம். அதுக்கு அடுத்த டபுள் க்ரோஷே வழியாக விட்டு yarn எடுத்து 2 டைம்ஸாக 3 டைம்ஸ் ஃபுல் த்ரோ பண்ணணும். 1 2 அதாவது 2 லூப்பாக வெளியே எடுக்கணும். 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு அகைன் அந்த லாஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அதில் திரும்ப ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 6 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 4 5 6 போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ மேலே யானை 2 டைம்ஸ் yarn ஓவர் பண்ணி அந்த லாஸ்ட்டு டபுள் க்ரோஷே பார்த்தீங்களா, இது வழியாக விட்டு எடுத்துகிட்டு 2 லூப்பாக ஃபுல் த்ரூ பண்ணுறோம். 1 2 3 டைம்ஸ் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே, அது வழியாக விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு யானை கொஞ்சம் இழுத்து விட்டு கட் பண்ணிடுவேன். பாருங்கள், நம்மளோட ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. பின்னாடி உள்ள நூலெல்லாம் ஹைட் பண்ணிடுங்க. இதே மாதிரி மிச்சம் ஹைட் பண்ணிடுவேன். நம்மளோட ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளவர் அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம நிறையா கலரில் போட்டு நம்ம இதை வந்து டெக்கரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்வெட்டரு, அப்புறம் பேபி டவல், இதிலலாம் நம்ம இந்த ஃப்ளவரை வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.